கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழும்பியிருக்கிறோம். அந்த வகையில் மிகச் சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காஞ்சிபுர தெற்கு மாவட்ட திமுக, காஞ்சிபுர மாநகர இளைஞரணி நிர்வாகிகளே, தலைமை தாங்கி நிகழ்வை நடத்தக்கூடிய மாநகர கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் அவர்களே, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் அவர்களே, இன்னும் முன்னிலை வகிக்கக்கூடிய திலகர் அவர்களே, சந்துரு அவர்களே, சதரதன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர்களாக அங்கம் வகிக்கக்கூடிய அருள்முருகன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சிலம்பு செல்வன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, குணசேகரன் அவர்களே, இன்னும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கும் விநாயகமூர்த்தி என்கிற நந்தா அவர்களே, சந்தீப்குமார் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பதாலோ, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான தலைவர் இருக்கிறார் என்பதற்காகவோ அவருக்காக நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடவில்லை. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கழக தோழர்கள் விருப்பப்பட்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை தங்களுடைய பகுதிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பதாலோ முதலமைச்சரோ இல்லை என்பதாலோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு எதற்காக அந்த மனிதருக்காக பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்குமே முதலமைச்சராக நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய கழக தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக தான் அவருக்கான பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பேசக்கூடிய 10 ஆண்டு காலம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அடிமை சேவகம் செய்த அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கிறோம், எனவே எங்கள் விருப்பப்படி நாங்கள் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்வோம் என்று பேசக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும், அல்லது 2024 கட்சியை துவங்கிவிட்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே நான் முதலமைச்சராக வெற்றி பெற்று விடுவேன், கோட்டைக்கு சென்று விடுவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய நடிகராக இருக்கட்டும், இந்த அத்துணை நபர்களுமே நம்மை பார்த்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் மக்களுக்காக செய்தது என்ன, அவர்கள் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் என்ன என்பதை முன்னிறுத்தி தான் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி என்றால் அத்தகைய மக்களுக்கு, நம்மை விமர்சிப்பவர்களுக்கு, நம்மை கேலி செய்பவர்களுக்கு, நாம் ஆட்சி செய்யவில்லை என்று சொல்பவர்களுக்கு பதில் உரைப்பதற்காக தான் இந்த பொதுக்கூட்டம். யோசித்து பாருங்கள். 2021 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்பதற்கு முன்பாக சில அறிவு ஜீவிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஜோசியம் பார்த்துட்டேன், ஜாதகம் பார்த்துட்டேன், கட்டத்தெல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான கட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் அப்படி சொன்னார்களோ அவர்களை எல்லாம் ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளிலே கட்டம் கட்டி அடிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே எதிரிகளுக்கு எதிர்வாள் வீசுவது மட்டுமே அல்ல, என்னை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் 2021 பொறுப்பேற்றார். பொறுப்பேற்கக்கூடிய நேரத்தில் அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களிடத்தில் சொன்னார், வாக்களித்த மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி என்னை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்களுக்காக, எனக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்ததற்காக நீங்கள் பெருமைப்படுவீர்கள். வாக்களிக்காதவர்கள், எதிர்கட்சிக்கு வாக்களித்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்காமல் பாஜகவிற்கு வாக்களித்தவர்கள், உங்களையும் நான் விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் முதலமைச்சர் அல்ல, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். எனவே ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஆட்சியாக இருக்கும். வாக்களித்தவர்கள் பெருமைப்படுவார்கள்.
வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட முதல்வருக்கு வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்று வருத்தப்படுவார்கள் என்று சொன்னார்களே, அதற்கேற்றவாறு ஏராளமான திட்டங்கள். ஆளுநர் மாளிகையில முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு கோட்டைக்கு செல்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், இவர் முதல்வராக ஆக முடியாது, கலைஞருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நிற்காது என்றெல்லாம் நினைத்த தலைவர்கள் ஒரு கணம் யோசித்தார்கள். இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலாவதாக கையெழுத்து போடக்கூடிய திட்டம் எதுவாக இருக்கும் என்று எல்லா நபர்களும் செய்திகளிலே உற்று பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முதலாவதாக 5 கையெழுத்துக்களை 5 கோப்புகளில் கையெழுத்து போட்டார்கள். அந்த 5 கோப்புகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகிறது, எவ்வாறு நாம் பயணிக்க போகிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய கையெழுத்துக்கள். முதல் திட்டம் விடியல் பயண திட்டம். அப்படி என்றால் இந்த ஆட்சியே பெண்களுக்கானது என்பதை நிரூபித்தவர் நம்முடைய முதலமைச்சர். அதுக்கு இலவச பயணம், இலவச பேருந்து என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெண்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முதியவர்கள் பல பேர் கூடியிருக்கிறோம், பெண்கள் பல நபர்கள் வந்திருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியும்ல. ஒரு இடத்துல வேலைக்கு போறதுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பேருந்துல பயணிப்போம். மாசம் 8000 ரூபாய் சம்பளம், மாசம் 5000 ரூபாய் சம்பளம். ஒரு துணி தைக்கிற வேலைக்கு போவோம், 10 பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு போகும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் மாதம் 5000 ரூபாய்க்கும் 8000 ரூபாய் சம்பளத்திற்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அந்த சிரமம் தெரியும். ஒவ்வொரு நாளும் பேருந்திலே 50 ரூபாய் 100 ரூபாய் என்று செலவு செய்யும் பொழுது அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பாதி கூட தங்களுடைய பாக்கெட்ல அவங்களால வைக்க முடியாது. இதை பார்த்த முதலமைச்சர் யோசித்தார், என்னுடைய சகோதரிகள் இந்த நாட்டிலே இந்த மாநிலத்திலே சிரமப்படுகிறார்கள், எனவே அவர்களுக்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். யாரெல்லாம் இதுபோல சிரமப்படுகிறார்களோ, பெண்கள் மகளிர்கள் பேருந்திலே பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக அந்த பெண்களுடைய செலவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் தான் விடியல் பயண திட்டம். இரண்டாவது, கொரோனாவுடைய காலம் உச்சத்தில் இருந்தது. அன்றைக்கு தான் நம்மளுடைய கழக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்கக்கூடிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளில போக முடியல, வேலை செய்ய முடியாது, சம்பளம் கிடைக்காது, காசு இருக்காது என்ற ஒரு சூழல் வரும் பொழுது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் கொரோனாவால் கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்போம். தாய்மார்களுக்கு தெரியும், அண்ணன்களுக்கு தெரியும். போய் ஹாஸ்பிட்டல்ல கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சேர்த்தா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பில்ல போடுவான். பெருசா சிகிச்சை கொடுக்கறானா, ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கிறானான்னு பார்த்தா வெறும் நிலவேம்பு கசாயம் பட்டாணியை கொடுத்து சாப்பிட்டுட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 80,000 கொடுங்க, இல்லாட்டி உங்க உயிரே போயிடும், அப்படிலாம் பயமுறுத்தி மக்களிடத்தில் காசை பிடுங்கி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய அத்துணை நபர்களுடைய மருத்துவ செலவையும் தமிழ்நாடு கொள்ளும் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய வங்கி கணக்கிலே 4000 ரூபாய் போடப்படும் என்று சொன்னார். போட்டாரா? எல்லாருடைய வங்கி கணக்கிலும் வந்தது. இங்க ஒருத்தர் பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுதும் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்து விட்டால், பாஜகவிற்கு வாக்களித்து விட்டால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன்னு சொன்னாரு. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சொல்லுங்க, உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்ததா? 15 லட்சத்தை விடுங்க, ஒரு 15,000 ரூபாவாச்சு போட்டாரா? எதுவுமே போடல. அப்ப இப்படி ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு பிடித்தவர்கள் தான் இன்றைக்கு பாசிச பாஜகவினர். அதே போல பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. முதலமைச்சர் அவர்கள் பிரச்சார காலத்திலே ஏறத்தாழ 4 லட்சம் கோரிக்கை மனுக்கள் நம்மளுடைய முதல்வரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்திலே இங்கு ஆட்சி செய்த அதிமுகவினர் எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஏறத்தாழ 4 லட்சம் கோரிக்கை மனுக்கள் முதலமைச்சருடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாட்களுக்குள்ளாக 90% கோரிக்கைகளை நிறைவேற்றி எல்லா மக்களுக்கும் நலன் செய்தவர் நம்முடைய முதலமைச்சர். இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னைக்கு நம்மை பாராட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மேடையில் பேசக்கூடிய நானோ, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரி மேயர் அவர்களோ,
ஏனைய நிர்வாகிகளோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாராட்டவில்லை. பாராட்டக்கூடியது யார் தெரியுமா? தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் விரும்பாத, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய நிதியை கூட ஒதுக்குவதற்கு வக்கற்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொல்கிறது, இந்தியாவிலே வறுமையை ஒழிப்பதிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்யுங்கள், நாங்கள் வெற்றி பெறுவோம், இந்த மக்களுக்கான நலனை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்ற உயரிய சிந்தனையில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், பெண்களுக்கு காசு கொடுக்கிறோம் என்பது அந்த திட்டத்தினுடைய பெயர் அல்ல. மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டிலே எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைகிறாங்கன்னு பாருங்க. ஏன் இந்த அரசாங்கம் திருப்பி 2026 வரணும் அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள், நாம் ஆட்சியில் அமரக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளாக எதை கொடுக்கறாங்கன்னு பார்த்தா, நம்மளுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ, எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா மாநிலம், அண்டை மாநிலம், அங்கிருந்து அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். இங்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்துவிட்டு இங்கு கொடுப்பதை போலவே கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவர்களுக்கான உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு கர்நாடக அரசாங்கம் துவங்கி இருக்கு. அதே போல காலை சிற்றுண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் ஆரம்பித்தார். ஒரு பக்கம் கணவர் வேலைக்கு போவார், ஒரு பக்கம் மனைவி வேலைக்கு போவாங்க. புள்ள பசியோட பேகை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும். புள்ள சாப்பிட்டுதா சாப்பிடலையான்னு வேலை செய்யக்கூடிய கணவருக்கும் ஒரு யோசனை இருக்கும், வேலை செய்யக்கூடிய மனைவிக்கும் ஒரு யோசனை இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அக்கறையை விட, புள்ள சாப்பிடாம போயிட்டானே என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தையாக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதனுடைய விளைவாக தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பிறந்த நாள் விழாவின் போது சொன்னார், நான் எங்கு சென்றாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும், எந்த தொகுதிக்கு சென்றாலும், எந்த மக்களை சந்தித்தாலும் வயது வித்தியாசம் பாராமல் எல்லா நபர்களையும் என்னை அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டிருக்கிறார்களே, இதை கேட்கும் பொழுது எனக்கு இன்னும் மதிப்பு கூடுகிறது. இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இதே காலை சிற்றுண்டி திட்டத்தை அண்டை மாநிலமான தெலுங்கானா அவங்களுடைய மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கடல் கடந்து இருக்கக்கூடிய கனடா என்று சொல்லக்கூடிய நாட்டில், அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு செய்தார், தமிழ்நாட்டிலே வழங்குவது போலவே நாங்களும் காலை உணவு திட்டத்தை எங்களுடைய நாட்டிலும் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னார். இன்னும் ஒருபடி மேலாக வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வல்லரசு நாட்டிலும் இந்த திட்டம் விரைவில் வர இருக்கு. இப்படி நாம் செய்யக்கூடிய திட்டங்களை திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் மக்களின் மீது அக்கறை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்களோ, அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறதோ அது அனைத்துமே எல்லா நாடுகளிலும் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த முதலமைச்சர் மீண்டும் 2026 வர வேண்டும். இது மாதிரியான பெரிய சிட்டியில வாழக்கூடிய மக்கள், சென்னை போகின்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும், ஒரு விபத்து அதிகமா நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம்ல, கடைக்கு மல்லிகை சாமான் வாங்க போவோம், போற இடத்துல ஒரு விபத்து நடந்துரும், ஒரு கார்காரரோ ஒரு பைக்காரரோ மோதிடுவாரு, கீழே விழுந்து ரத்தம் வரும், போய் தூக்கலாமா அப்படின்னு ஆசை வரும். நம்மளுடைய பிள்ளையா இருந்தா தூக்கி இருப்போம்ல, என்னுடைய கணவரா இருந்தா நான் தூக்கி இருப்பேன்ல, யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாரு, கீழே ரத்தத்துல விழுந்து கிடக்கிறாரு, கொஞ்சோன்னு தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. பொதுவா விழுந்த உடனே அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், ஒரு பதட்டத்துல தண்ணி தாங்கன்னு கேட்கக்கூடிய நேரத்துல போய் கொடுக்க மாட்டோம். ஏன்? போய் அவரை தொட்டோம்னா, அவரை தூக்கணும்னா போலீஸ் நம்ம மேல கேஸ் ஃபைல் பண்ணும், நீதான் அவனை தொட்ட, நீதான் அவனை தூக்குன, கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுன்னு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்மளை அலைய விடுவாங்க என்று சொல்லி மக்கள் பெரும்பாலும் அந்த சேவையை செய்யறதே கிடையாது. இதை பார்த்த முதலமைச்சர் விபத்துகளை தடுக்கணும், உடனடியா அவரை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில சேர்த்திருந்தா அந்த உயிரை காப்பாற்றி இருக்கலாம், அதை கூட இந்த மக்கள் செய்யாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அதற்கான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னுயிர் காக்கும் 48 மணி நேர திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் மூலமாக யாராவது ஒருவர்
உங்கள் கண் முன்னே விபத்துக்கு உள்ளானார் என்று சொன்னால் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேருங்கள். அரசு ஆரம்ப சுகாதாரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மருத்துவமனையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெரிய மருத்துவமனையை பார்ப்போம்ல, இதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க போறது. முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மருத்துவமனைக்கு தான் போவார், கவர்னருக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மருத்துவமனைக்கு தான் போவாரு என்று சொல்லி நீங்கள் எந்த மருத்துவமனையை எல்லாம் பெரிதாக பார்க்கிறீர்களோ, இங்கெல்லாம் நாம் செல்ல முடியுமா என்று யோசிக்கிறீர்களோ, அந்த மருத்துவமனையில் கூட விபத்துக்குள்ளானவரை கொண்டு போய் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த விபத்துக்குள்ளானவருக்கு ஏற்படக்கூடிய 48 மணி நேரத்திற்கான ஒட்டுமொத்த செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். விபத்துக்குள்ளானவருக்கு மட்டுமல்ல, கொண்டுட்டு போய் சேர்க்கிறீங்களே, உங்க வேலையா போயிருப்பீங்க, யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போனீங்களே, உங்களுக்கும் இந்த அரசாங்கம் நலம் விரும்பியதாக இருக்கிறது, உங்களுக்கும் நாங்கள் உதவ வேண்டும். எனவே யாராவது ஒருவர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தால் சேர்க்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக 5000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். திமுகவினுடைய மேடை முதலமைச்சருடைய பிறந்த நாள் என்பதற்காக அல்ல, உங்களுடைய மனதில் கை வைத்து யோசியுங்கள். தமிழ்நாட்டிலே எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒரு திட்டங்கள் இருக்கா? இப்படி ஏராளமான திட்டங்களை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், நானும் பேராசிரியரும் தமிழ் சமுதாயத்திற்காக உழைத்து வருகிறோம், எங்களுக்கு பின்னால் இதோ இந்த மேடையில் இருக்கிறாரே ஸ்டாலின், இவர் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நிரூபிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம் மீது அக்கறை கொண்டு நமக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். இறுதியாக சில செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு எல்லா வகையிலுமே நம்மை எதிர்க்கக்கூடியவர்களாக பாசிச பாஜகவினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் சில நபர்கள் இங்க மாநிலத்திலையும் இருக்கிறாங்க. அண்ணாமலை அப்படிங்கிறவர், அவர் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பேசக்கூடிய மேடையில சொல்றாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாய் கொழுப்பு. தமிழ்நாட்டு துணை முதலமைச்சருக்கு பேசுவதற்கு என்ன இருக்கு என்பது மாதிரியான ஏராளமான விமர்சனங்களை நம் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாசிச பாஜக அரசாங்கம் ஒன்றியத்திலே ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து தொடர்ச்சியாக நம்மை விமர்சிக்கக்கூடிய வகையில், நம்மை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையை தாருங்கன்னு கேட்கிறோம். 2152 கோடி ரூபாய் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் தரணும். இதை நம்முடைய முதலமைச்சர் கேட்கிறார். கேட்கக்கூடிய நேரத்திலே தர்மேந்திர பிரசாத் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார், மும்மொழி கொள்கையாக இருக்கிற இந்தியை நீங்கள் ஏற்றால்தான் உங்களுக்கான தொகையை நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மாநிலத்திலே இருமொழி கொள்கை இருக்கிறது, தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டை கடந்து இன்றைக்கு உலகம் முழுக்க சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி படித்த உங்களுடைய மாநிலத்து மக்கள் தமிழ்நாட்டிலே பாடிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் எங்களுடைய மக்களை பயன்படுத்த மாட்டோம். எனவே நீங்கள் 2152 கோடி அல்ல 10,000 மும்மொழி கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமல்படுத்த மாட்டோம் என்று இந்தியாவிலே அறிவித்த முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படி என்றால் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய அனைத்துமே ஒன்றே ஒன்றுதான். இதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியாக நம்மை ஏராளமான விஷயங்களில் நம்மை வஞ்சித்தாலும், நம்மை புறக்கணித்தாலும், நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் இவர்கள் எல்லாம் அநாகரிகமற்றவர்கள் என்று சொல்லி நம்மை கேலி கிண்டல் செய்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சராக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். இது தேர்தல் நேரம் கிடையாது, 2026 தான் தேர்தல் வர இருக்கு. அப்படி என்றால் உங்களிடத்தில் நாங்கள் வாக்குகள் கேட்டு வரவில்லை. இல்லட்டி ஒன்றிய அரசாங்கம் 2152 கோடி ரூபாய் தரல, அதனால உங்களுடைய பிள்ளைகள் தானே அரசு பள்ளியில படிக்கிறாங்க, உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு தாருங்கள் என்று கேட்பதற்கு வரவில்லை. நாங்கள் வரக்கூடிய எல்லா காரணமும் ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், இங்க தமிழ்நாட்டில் சில கோமாளிகள் இருக்கிறாங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு நான் தான் முதலமைச்சர், அடுத்து நான் தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய இலக்கு என்பது ஒன்றிய அரசாங்கத்தை வீழ்த்து திராவிட மாடலை இந்தியா முழுக்க பரப்பக்கூடிய வேலையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணி தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய படையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக
தந்தையை 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்பார்களே, அதுபோல இன்றைக்கு இளைஞர் அணியின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்தை ஒற்றை செங்கலால் வீழ்த்தியவர். அவருடைய படையில் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு 4 சிப்பாய்கள் வருவார்கள் என்று சொன்னால், அவரோடு அணி சேர்வார்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கத்தை வீழ்த்தி மீண்டும் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வார்த்தையை பொய்யாக்கணும். முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே 200 தொகுதி அல்ல, 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரும். மீண்டும் 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று பொறுப்பேற்பதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். உங்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.